இஸ்மஹான் தெரேசனரோ. ஓ நன்றி நன்றி. அப்படியே இடது கையை நெஞ்சு மேல வச்சு வலது கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி கண்களை மூடி அப்பாவை பார்த்து, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. கூப்பிடுவோமா? ஆவியே ஆவியே மழையாக பொழியும். வாங்கப்பா வாங்க. ஆவியே, அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கூப்பிடுவோமா? மென்மையானவரே மேகஸ்தம்பமே. மென்மையானவர்னா ரொம்ப சாஃப்டானவர். மேகஸ்தம்பம்னா கிளவுட்ஸ்ல வாசம் பண்ணுகிறவர். பில்லர் ஆஃப் கிளவுட். நீங்க கூப்பிடும் போது உங்க லைஃப் ஹார்டரா இருந்தா அதை அப்படியே சாஃப்டா மாற்றுவார். உங்க சிச்சுவேஷன்ஸை சாஃப்டா மாற்றுவார். ஃப்ரம் ஹார்டர் டு ஹார்டர் டு ஹார்டர் God is making you softer, softer, softer. எல்லாம் லகுவாகும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹார்டா இருக்கு அப்படின்றது மாதிரி சாஃப்டா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அப்படியே கேட்போமா? மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே. ஆனந்த தைலமே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. நீங்க வாயை திறந்து கூப்பிடும் போதே உங்க சூழ்நிலைகள் அப்படியே தத்ரூபமா மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார். Where there is Holy Spirit, there is liberty. Where there is Holy Spirit, Scripture says, where there is Holy Spirit, there is liberty. Hosanna, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. யஸ்பரா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும். ஓசனமராட்டோ பனி போல பெய்யும் பரிசுத்தரே டாடி மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. சபரோ ஆவியே ராஜா ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. நன்றி இயேசப்பா, உமது பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஓ எஸ், ரெண்டு கரங்களை நெஞ்சு மேல வச்சு பரலோக அப்பாவை பார்த்து, மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை
நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சமகஷடரே நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி. ஒரு நாளும் நினைக்கிறவரே, மறவாமல் நினைத்தீரராசடா. மனதார நன்றி. ஆமாம் பாடடி காட், மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சகடரடா தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட. ஆமென் ஆமென் ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சமகஷலரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி. மனசார சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி. ரபாகனா நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் புது பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் புது பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப வைத்தியர் நீரே. சகலரதனரா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி ஐயா. உங்க முகம் கர்த்தரை பார்க்கட்டும். நன்றி நன்றி ஐயா. ஏசையா கோடி கோடி நன்றி ஐயா. இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே அப்பா. இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா.
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றிகள் உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எஸ் லார்ட், இடைவிடா நன்றிகள் உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றிகள் உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இந்த வாரம் கர்த்தர் உங்களை சந்திப்பார், தேடி வந்து உங்களுக்கானதை செய்து தருவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லிடணும். இந்த வாரமே கர்த்தர் திட்டமா உங்களை சந்திக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கு புரிகிற விதத்தில் உங்க கூட கர்த்தர் உங்களை சந்திச்சு உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. சுஜின் ஐயா கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா முகத்தை பார்க்கலாம். ஃபோன் இருக்கனால மறைக்குது, முகம் தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த வாரம் கர்த்தர் உங்கள் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய என்கவுண்டரை அசைன் பண்ணியிருக்கார். ஆமென். அல்ல ஒரு ஆமென் சொல்லிடணும். பைபிள்ல 85வது சங்கீதம் 12வது வசனம் எடுத்து வாசிங்களேன். 85வது சங்கீதம் 12வது வசனம். ஓ எஸ் லார்ட். ஓ ராபா ஷாலா பாரஹான்டா ஜிசாஹந்தலே ஜரஹத்திலாஸ். வாசிங்களேன். 85:12. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இதை தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்வார். இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் திட்டமாக பார்ப்பீங்க, கர்த்தர் நன்மையானதை செய்தார். உங்களுடைய டெஸ்டிமோனி இந்த மந்த் முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் நல்லதை செஞ்சு முடிச்சார். ஆமென். தமிழில் அப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லணுமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு தீமையை தரா மாதிரி பிளான் பண்ணியிருந்தா கூட கர்த்தர் அதை நன்மையா மாற்றி விடுவார். ஆமென். ஆமா, இந்த வாரமே ஸ்பெஷலா கர்த்தர் உங்க கூட இந்த செயல்களை செய்ய தொடங்கிடுவார். something will happen. என்னன்னே தெரியாது, இது எப்படி நடந்ததுனே. ஏன்னா மேல் வசனம் சொல்லுது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இது எப்படின்னா, நீதினா ஜீசஸ், ரைச்சியஸ். நீதினா யாரு? ஜீசஸ். நீதி எங்க இருந்து பார்க்குமா? ஃப்ரம் ஹெவன். எப்படி பார்க்குமா? கீழே பார்க்க. யாரை பார்க்க போகுது சொல்லுங்க? என்ன பார்க்க போகுது சொல்லுங்க? கர்த்தர் வானத்திலிருந்து என்ன பார்க்க போறாரு. நல்லாவே நீங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பார். பார்க்கிறவரு உங்க பாவத்தை பார்க்க மாட்டார், பார்க்கிறவர் உங்க துரோகத்தை பார்க்க மாட்டார், பார்க்கிறவர் உங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்க மாட்டார், பார்க்கிறவர் உங்களுக்கு என்ன நல்லது செய்யலான்னு பார்ப்பார். இதுக்கெல்லாம் நல்லா ஆமென் சொல்லியிருக்கணும். மனுஷன் உங்களை பார்த்தானா எடுத்தோடனே உங்ககிட்ட இருக்கிற குறை தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஃப்ளாஸ், உங்ககிட்ட இருக்கிற டிராபேக்ஸ் தான் முதல்ல தெரியும். நல்லதை பார்க்கவே மாட்டாங்க. கெட்டதை பேச சொல்லுங்களேன், பல மணி நேரம் உங்களை பேசினே இருப்பாங்க. ஆனால் உங்களை பற்றி நல்லதை எதனா 1-2 சொல்ல சொல்லுங்களேன், அப்படின்னுவாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டாய், அதனால நன்மையை பெற்றுக்கொள்வாய். ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, போதுமான அளவுக்கு, மோர் தென் இனஃப். ஹார்ட் டைம்ஸ் மோர் தென் இனஃப். இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் நல்ல அனுகூலங்களை செய்வார். அனுகூலங்கள்னா என்ன தெரியுமா? பிரசன்ட் ஹெல்ப். அனுகூலம்னா என்ன? பிரசன்ட் ஹெல்ப்.
இங்க இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதனா அர்ஜென்ட்டா ஒரு காரியம் தேவைப்படும். அப்ப அது பிரசன்ட், அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனுஷர்கள் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. வானத்திலிருந்து உங்களை ஒரு கண்ணு பார்க்குது, உங்களுக்கு நன்மையானதை தர. அல்லேலூயா. இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. Righteousness shall look down from heaven. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக நல்லது நடக்கணும்னு ஜீசஸ் பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுது, இயேசு நமது நீதியாய் இருக்கிறார். ரைச்சியஸ்னஸ். அப்ப ரைச்சியஸ்னஸ்னா யாரு? ஜீசஸ். shall see down from heaven. யார் இப்ப நம்மளை பார்க்க போறது? எதுக்காக? to do good. அடே சொல்லுங்களேன், தலைமையில கை சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு நல்லதை தான் செய்வார். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்லதை தான் செய்வார். இன்னும் ஒரு வாட்டி சொல்லுவீங்களா? கர்த்தர் எனக்கு இந்த மாசம் நன்மையானத நிச்சயம் தருவார். ஆமென். அதுவும் சும்மாலாம் தர மாட்டாரு. கண்டதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் சந்தோஷப்பட்டுருவோம். இல்ல, முதல்ல பார்ப்பாரு எக்ஸாக்டா என்ன தேவை. shall see down from heaven. நீங்க உங்களை பார்ப்பாரு. இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பார்ப்பாரு. என்ன நீங்க ஆமேனே சொல்லல, சத்தமா தான் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவை? God will see to it. சொல்லுங்களேன், God will see to it. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பார்ப்பாரு. நான் பார்க்குறேன், என்னன்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க. மேனேஜரு பெரிய ஆளுங்கிட்டலாம் போய் கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் போய் எதனா ஒரு விஷயம் இல்லை மெயில் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ஒரு சின்னதாக ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க, ஐ வில் see to it. அப்படின்னா என்னன்னா, நான் என்னன்னு பார்க்குறேன். அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு உனக்கு ரிப்ளை பண்ணுவேன், நான் வருவேன். ஆமென். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, இந்த மாதம் he will see to it. ஜெகோவா ஜைரா. அவர் பேர் என்னது? ஜெகோவா ஜைரா. ஜெகோவா ஜைரானா the Lord will see to it. The Lord will see to it. The Lord will provide. அவர் பார்க்கிறவர் மட்டும் இல்ல, ப்ரொவைடும் பண்ணுவார். ஆமென். நல்லா அவிசுவாசம்லாம் வெளியே போயிட்டோம், சந்தேகம்லாம் வெளியே போயிட்டோம். ஆமென். சந்தேகமே வேணாம். ஒருவன் தன் மனதில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சந்தேகப்படாமல் சொன்னா ஒரு மலையே பேத்துக்குமா? ஜீசஸ் சொல்றாரு லூக்ல, இந்த வசனம் உங்களுக்கு காட்டுறேன், நான் அப்புறம் சொல்றேன். லூக்கா 12வது அதிகாரம் நினைக்கிறேன், 11வது அதிகாரம். அதுல அவர் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு, நீ ஒரு மலையை பார்த்து, ஒரு மவுண்டனை பார்த்து பி அப்ரூட்டட். எப்படி? பி அப்ரூட்டட், வேரோட பிடுங்கப்பட்டு, பி ரூட்டட் இன் தி சீ. அப்படின்னா அது போய் ஒபே பண்ணுமா. ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், யூ ஷுட் நாட் டவுட் இன் யுவர் ஹார்ட். அவ்வளோ பெரிய காரியமே நடந்துடும், சந்தேகம் மட்டும் படலை அப்படின்னா. அப்போ இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு நன்மை வராமல் இருக்கிறதுக்கு காரணமே ஒன்னே ஒன்று தான், மை டவுட். சொல்லுங்களேன், கர்த்தாவே என் சந்தேகத்தை எடுத்து போடுங்கப்பா. சந்தேக ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும். அவ்விசுவாசம் என்னை விட்டு வெளியே போகட்டும். கலக்கத்தின் ஆவி, சொல்லுங்க, கலக்கத்தின் ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும். சந்தேக ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும். சந்தேக குணம் என்னை விட்டு வெளியே போகட்டும். விசுவாசம் எனக்குள்ள உண்டாகட்டும். விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். காலையிலிருந்து கர்த்தர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை, என் பிள்ளைங்களுக்கு நான் நல்லதை செய்வேன்னு சொல்லு. இதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கணும். உம்மனாங்கொட்டா மாதிரி ஒருன்னு இருக்கக்கூடாது, நன்மையை செய்வேன்னு சொல்லு. ஏன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 22, ஜெனசிஸ் chapter 22 verse 14. Genesis chapter 22 verse 14.
it shall be seen. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். என்னது? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஆபிரகாம் யாரு? அவர் ஒரு ஹிந்து. ஆபிரகாம் யாரு? ஒரு ஹிந்து. அவருடைய தொழில் என்ன? அவங்க அப்பாவுடைய தொழில் என்ன அப்படின்னா, சிலை செய்து என்னது என்ன கவனிங்க, சிலைகள் செய்து விற்கிற வேலை தான் ஆபிரகாமுடைய வேலை. ஆபிரகாமுடைய முதல் பேர் என்ன அப்படின்னா ஆப்ராம். என்னது? ஆப்ராம். ஆபிராம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆபிராம். ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். இங்கிலீஷ்ல ஆப்ராம். இப்ப அப்பா ஆபிரகாமுடைய அப்பா பேரு என்ன அப்படின்னா தேராக். என்னது? இதெல்லாம் கத்துக்கணும். சொல்லுங்க, என்னது? தேராகு. இங்கிலீஷ்ல டேரா அப்படின்வாங்க. TERAH, டேரா, தேராகு அப்படின்னு. இப்ப இந்த அப்பாவும் இந்த பையனும் பயங்கரமான செல்வந்தர்கள். சும்மாலாம் கிடையாது, சாம சொத்து, நல்ல ஆளு, வெயிட்டான ஆளு, நல்ல ஃபேமிலி. அவங்க ஊர் பேர் என்னன்னா ஊர். அவங்க பேர் என்னது? அவங்க ஊர் பேர் என்னது? ஊர். UR, உர். அதான் அவங்க ஊர் பேரே. அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு. அந்த தலைக்கட்டு ஆபிரகாம் என்ன சும்மா நாள்லாம் கிடையாதுங்க, பெரிய தலைக்கட்டு. ஆனா ஆபிரகாம கர்த்தர் முன் குறிக்கிறார். எப்படி? எங்க இருந்து? ஒரு இந்து விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன், அவன் விக்கிரகத்தை செய்யறவன், கோயில்களுக்கு விற்கிறவன், எந்த சந்ததியிலிருந்து தூக்கிட்டு வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு மாத்துறாரு பாருங்க. இந்த ஹிஸ்டரியை வச்சு உங்ககிட்ட ஒரு ப்ராபசி சொல்றேன், நீங்க ஆமென் சொல்லணும். உங்க பேக்ரவுண்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும், உங்க பாஸ்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும், இந்த நாள்ல இருந்து உங்க மேல க்ளோரி தான் தங்கும். உங்க பழசு என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது என்னன்னா இருக்கட்டும், ஆனா இனி வர நாட்கள்ல கர்த்தர் உங்க மேல வச்ச ரிசல்ட் க்ளோரி. நல்லா நீங்க சொல்லுங்க, க்ளோரி. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்யறது தான் நிற்கும். நீங்க பழசு, இந்த பாவம், அந்த கெட்டது, கிரியை, அசுத்தம், அழுக்கு எதுவுமே நிற்காது. ஆமெனே. வரல இவருடைய பிள்ளைப்பா இவரு அப்படின்றது போயிடும். இவருடைய அப்பாப்பா அவரு அப்படி மாறும். நல்லா ஒரு ஆமென் சொல்லிடணும். ஹல்லேலூயா. இப்படி சொல்ற, ஏசப்பாவுடைய பிள்ளைங்கப்பா இவங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்கப்பா இவங்க. ஆபிராம் என்பதை கர்த்தர் ஆபிரகாமா மாத்துறார். இப்ப அந்த ஆபிராம திடீர்னு என்ன பண்றாரு? கர்த்தர் போய் சந்திக்கிறார். குரான்ல படிச்சேன், ஒரு பகுதியில ஒரு சம்பவம் போட்டிருக்கு. அவங்க அப்பா தேராகு ஆபிராம் கிட்ட, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இந்த சிலைகள் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம். ஒரு ரிசர்ச்ல நீங்க லைப்ரரியில போய் வேணா செக் பண்ணி பாருங்க, இருக்கும் சம்பவம். அப்படி சொல்லிட்டு போறாராம். இப்ப இவர் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆபிராம அதுக்குள்ளே சந்திச்சிடுறாரு. பைபிள்ல இப்ராஹிம்னு போட்டிருக்கும், ஆபிரகாம் என்னன்னு போட்டிருக்கோம்? இப்ராஹிம்னு போட்டிருக்கோம். அவரை போய் சந்திச்சிடுறாரு. சந்திச்சுட்டு அவருக்குள்ள ஒரு என்கவுண்டர் பண்ணோன்னே ஆபிராம் என்ன பண்றாராம்? எல்லா சிலைகளையும் உடைச்சிடுறாரு. என்ன பண்றாரு? எல்லா சிலைகளையும் உடைச்சிடுறாரு. அவங்க அப்பா வராரு, விற்க சொன்னவர் திரும்பி வரும்போது சிலைகள் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. அப்போ ஆபிரகாம் கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எல்லாமே உடஞ்சிருக்கு? அப்போ அவங்க அப்பா கிட்ட ஆபிரகாம் சொல்றாராம், கையில கத்தி ஈட்டிலாம் வச்சுன்னுக்குதுங்களே, அதுங்களே ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டு அடிச்சின்னு செத்துருச்சிங்க அப்படின்னாராம். அவங்க அப்பா, நீ என்ன லூசாடா, எப்படிடா இது நடக்கும்? எப்படி போட்டிருக்குன்னா, ஆர் யூ ஃபூல், ஒய் யூ ஆர் சீட்டிங் மீ அப்படின்னு நீ என்ன முட்டாளா, என்ன நீ என்ன ஏமாத்துற, அதுக்கு உயிரே இல்லை, அது எப்படி இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டனே. அப்போ ஆபிராம் கேட்டாராம், உயிர் இல்லைன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் ஏன் இதை உயிருள்ள கடவுள்னு நீ எல்லாருக்கும் விற்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சம்பவம் பண்றார். இந்த சம்பவத்தை கர்த்தர் கவனிக்கிறார். நீங்க எதனா ஒரு விஷயத்துல கர்த்தருக்காக வைராகியமா நின்னீங்க வச்சுக்கோங்களேன், அதை கர்த்தர் பார்ப்பார். அவன் அதை செஞ்ச உடனே கடவுளுக்கு, இவன் தான்டா நம்ம ஆளு, இவனுக்குள்ள இருந்தாண்டா நம்ம ஜெனரேஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து, ஆபிராம், உன் தகப்பன் வீட்டை விட்டும், உன் தாய் வீட்டை விட்டும், உன் சொந்த தேசத்தை விட்டும் புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய
பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அட நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. கூப்பிடுறாரா? நம்மால கிளம்பிட்டாப்ல. இப்ப நம்மால் கிளம்புனவரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிராம் கிட்ட தனியா வாப்பான்றாரு. ஆபிராம் என்ன பண்ணாரு, அவங்க சித்தப்பா பையன் லோத்துவ கூட கூப்பிட்டுக்கிறாரு. அப்படின்னா தம்பி கூட கணக்கிலே இருக்கிறாரு. தம்பி கூட கணக்கில் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. என்ன யாரா சொல்லுங்க, புரியுதா? அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சில ஐக்கியங்கள் கூட நீங்க கண்டினியூவா இருக்க உங்களுக்கு சில அற்புதம் நடக்காது. உங்களுடைய கனெக்ஷன்ஸை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். சிலர் கூட தான் கனெக்ஷன்ஸ்ல இருக்கணும், சிலர் கூட கனெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் வரல, இதெல்லாம் கப்பு சுப்புன்னு ஆயிட்டீங்க. சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார், சிலதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுவார், ரீஆர்கஸ்ட்ரேட் பண்றார். ஹல்லேலூயா. ஏன்னா சிலதெல்லாம் அப்ராப்ரியேட்டா இல்லை, அதெல்லாம் கர்த்தர் ரீகன்சாலிடேட் பண்ணி மறுபடியும் இன்னொரு MIS ரிப்போர்ட் ரெடி பண்ண போறார். ஆமென். ஏன்னா உங்களுக்கு சேலரி சப்மிட் பண்ணி ஆகணும், உங்களுடைய ஃபைலை ஒரு செட்டில் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு MIS ஓட்டியே ஆகணும். ஆமெனே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எக்ஸல்ல போட்டு டக்கு ஃபுல்லாக ஃபார்முலாவை போட்டு அதை தான் பண்ணி ஓட்டுருவோம். மேக்ரோ ரன் பண்ணோடனே சர்ன்னு வந்து ஒரு டேட்டா நிற்கும். எக்ஸல்ல மேக்ரோன்னு ஒன்று இருக்குது, ஈக்குவல் டு போட்டு ஒரு ஓப்பன் இதை போட்டு அதுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், உங்கள் அட்டண்டன்ஸ் டே அப்படின்றத ஜஸ்ட் அந்த ரோ மட்டும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் என்ன சேலரின்ற MIS சிக்குன்னும். எக்ஸல் எப்படின்னா சிக்னு அப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு 4 கோடு போவோம், அவ்வளோதான். இப்படி எப்படியும் போகிற மாதிரி இருக்கும். அதான் டக்குன்னு டேட்டா வந்து நின்றும். ஆமென். இந்த மேக்ரோக்கும் இந்த டேட்டாக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? நான் மேக்ரோ ரன் பண்றதுல கில்லி, நான் இப்படி பண்ணுவேன். அப்போ அதுக்கு இடையுள்ள இந்த ஃபார்முலாவை போடும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதை தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை நான் அறிஞ்சேன் ஆபிராமே, உன் சொந்த தேசத்தை விட்டு நீ வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, உன்னை பேர் சொல்லி அழைச்சதுன்னா இப்போ நீ வந்துட்ட. உனக்கு ரிசல்ட் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் நாமத்தை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். இப்போ ரிசல்ட் என்ன? இந்த ரிசல்ட் தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு அப்பவே பண்ணிட்டாரு, இங்கே கூப்பிட்டுட்டார். இப்போ நடுவில் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆமென். புரியுதா புரியலையா? பின்னாடி அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க 2 பேரும் பார்த்து சொல்லுங்களேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் வேற மாதிரி ஒன்று நடக்க போகுது. ஆமென். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கான்செப்டுக்குள்ள ஆபிரகாமை கூப்பிடும் போது, ஆபிரகாம் திடீர்னு உங்களை ஆண்டவர் வந்து திடீர்னு கூப்பிட்டு வா நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? சுஜின் ஓடிடுவார். அவன் கிட்ட, ஆபிராம் கிட்ட கர்த்தர் எங்க போகணும்னு சொல்லலை, எந்த ஊருன்னு சொல்லலை, எந்த கண்ட்ரின்னு சொல்லலை. யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஹவுஸ், ஃப்ரம் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்றார். வா நீ கம் அவுட் அப்படின்றார். எங்க ஆண்டவரே தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. நமக்குள்ள பல கேள்வி இருக்கும். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியாது. வாட் இஸ் த பிளான்ஸ் ஆஃப் மை ஃபியூச்சர் தெரியாது. வேர் ஐ எம் கோயிங், வேர் ஐ எம் டிராவலிங் நவ் தெரியாது. வாட்ஸ் த கோல் ஆஃப் மை ஜேர்னி தெரியாது. ஏதோ கால் போன போக்கிலே வாழ்க்கை போயின்னு இருக்குது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் குறுக்கிடுறார். ஆபிரகாம் போகும்போதெல்லாம் கர்த்தர் உள்ள இன்டர்வென் ஆகிறார். சொல்லுங்க, திஸ் இஸ் த மந்த் ஆஃப் லார்ட்ஸ் இன்டர்வென்ஷன். கர்த்தர் குறுக்கிடுகிற மாதம் இந்த மாதம். ஆமென். இந்த மாசம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் குறுக்கிடுவேன்னு சொல்லு. போயிட்டு இருக்கிற பாத்துல திடீர்னு உள்ள வருவார். அல்லேலூயா. டக்குன்னு இன்டர்வென் ஆவார். அங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரு சேஞ்சஸ் வரும். அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு, போயின்னு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னது தனியாவான்னு பயவுல பேச்சு துணைக்கு தம்பியை கூப்பிட்டு வந்துருச்சு. ஏதோ ஒரு விட முடியாதுல்ல, அதை எப்படி விட முடியும்? ஆனா கர்த்தர் சொன்னா சிலதை செஞ்சிருக்கும், சிலதெல்லாம் அவர் ஒரு பிளானோட தான் சொல்லுவார். ஆபிரகாம் கேட்கல. தம்பியை லோத்துவை கூப்பிட்டுக்கிட்டான், லோத்துவோடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டான், பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டான், இவனும் கிளம்பிட்டான், இவன் பொண்டாட்டி சாராலையும் கூப்பிட்டுக்கிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு.
ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. இப்போ ஆண்டவர் சொன்னது என்னது? blessing, fruitfulness, multiplication. ஆனால் ஆபிரகாம் யார் அப்படின்னா புள்ள இல்லாத ஆள். ஆபிரகாம் பெரிய தலைக்கட்டு, ஊரில் நல்ல ஒரு வசதியான ஃபேமிலி, நல்ல கனமான ஒரு ஃபேமிலி, சூப்பர். ஆனால் அவனுக்கு முக்கியமானது சந்ததி இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், திறமை இருக்கும், தெம்பு இருக்கும், செய்யக்கூடிய ஆற்றல் கூட இருக்கும், ஆனால் வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன், காட் இஸ் ஓப்பனிங் a opportunity for you. உங்ககிட்ட நிறைய இருக்கு, ஆனால் அதெல்லாம் வேஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரியான ஒன்று ஓப்பன் ஆகலை. எக்ஸாக்டாக வேண்டியது புல்ல ஆபிரகாம்க்கு, உங்களுக்கு வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வேண்டியது ஓப்பன் டோர்ஸ். அவனுக்கு கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் டோர்ஸ் ரிலீஸ் பண்றேன். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வானத்திலிருந்து நன்மையானது வரும், வானத்திலிருந்து நன்மையானது வரும். எஸ் எஸ், இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். வானத்திலிருந்து, அவங்கிட்ட இருந்து இல்ல, சொல்லுங்க, அவங்கிட்ட இருந்து இல்ல, எவகிட்ட இருந்தும் இல்ல, அவர்கிட்ட இருந்து, வானத்திலிருந்து நன்மையானது வரும். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிட்டுட்டாரு, வந்துட்டாரு. இப்ப இவருடைய சிச்சுவேஷன் நெகட்டிவ். நோ சன், நோ டாட்டர். ஆண்டவர் சொல்றது, I'll bless you to bless. எப்படி? I'll bless you to bless. உன்னை மட்டும் bless பண்ண மாட்டேன், நீ நிறைய பேரை bless பண்ற அளவுக்கு உன்னை bless பண்ணுவேன். ஆமென் சொல்லலையே? வேணாமா இந்த ஆசீர்வாதம்? உங்க தேவை மட்டும் சந்திச்சா போதுமா? அதான் ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னை bless பண்றது எப்படி bless பண்ணணும்னா, உன்னை மட்டும் இல்லை, நீ நிறைய பேரை bless பண்ற அளவுக்கு உன்னை bless பண்ணு. ஆமென். I'll make you the most richest man. உங்களை பார்த்து ரிலீஸ் பண்றேன், ரிச்சஸை ரிலீஸ் பண்றேன், ப்ராஸ்பரிட்டி ரிலீஸ் ஆவதாக, ப்ராஸ்பரிட்டியை ரிலீஸ் பண்றேன், ரிச்னஸை ரிலீஸ் பண்றேன். ஆமென். வேணும், இந்த உலகத்தில் பணம் வேணும், உங்களை எங்கேயுமே தரகுறவா நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அந்த செல்வத்தை கர்த்தர் தர வல்லவரா இருக்கார். பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. இன்னைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு தரணும். ஏன்னா நன்மையானதை தருவார்னா தங்கத்தை தருவார், வெள்ளி இல்லை. அட சொல்லுங்களேன் ஒரு ஆமென். கேட்க ஆன்லைன்ல கேட்குறவங்க கூட நல்லா சொல்லுங்க, தங்கத்தை தருவார். அல்லேலூயா. எசேக்கியேல் 16வது அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் யூதேயா, சமாரியா அப்படின்னு 2 கண்ட்ரீஸ், 2 நேஷன்ஸை கூப்பிடுறாரு. ஒரு 2 சந்ததி அவங்கள பெண் பிள்ளைகளா பாவிச்சு அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, உன் நெத்திக்கு நான் நெத்தி சுட்டி தருவேன். எடி என்ன தருவாரா? நெத்தி சுட்டி தருவேன். உன் கைகளுக்கு கடகங்களை போடுவேன், இன்னும் வளையல் போடுவேன், உன் இடுப்புக்கு ஒட்டியானத்தை போடுவேன், உன் கழுத்துக்கு சரப்பாணியை போடுவேன், உன் காதுகளுக்கு காதணியை போடுவேன். இதெல்லாம் கோல்டு. அப்படி பார்க்குறீங்க. நான் பாஸ்டர் நீங்கள் வேற கம்முன்னு இருங்க, வெறுப்பேத்தாதீங்க, ஒன்றும் இல்லாமல் உட்காந்து. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசும்போது ஆபிரகாம் கிட்ட புள்ள இல்லை. ஆபிரகாம் வயசு 75. எவ்வளோ? 75. வயசெல்லாம் போச்சு, வாழ்க்கையெல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. அவர் சொல்லும் போது அவங்ககிட்ட இல்லை, ஆனால் அவர் சொன்ன பிறகு அவங்ககிட்ட ஒன்று வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்லும் போது உங்ககிட்ட ஒன்று இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். நன்மையானதை தருவார். அல்லா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. தருவார். ஒரு 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 பொம்பளை பிள்ளையை அலங்கரிக்கிற மாதிரி ஒரு அப்பா யூதேயாவையும் சமாரியாவையும் ஆசீர்வதிக்கிறார். யூதேயான்றது ஒரு சந்ததி, சமாரியான்றது ஒரு சந்ததி, ஒரு 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 கான்டினென்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிட்டி. ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா, உன் அந்தகாரத்தை உன்னை விட்டு விலக்கி, உன் தரித்திரத்தை உன்னை விட்டு விலக்கி, உன் சோர்வுகளை உன்னை விட்டு விலக்கி, உன் போராட்டத்தை உன்னை விட்டு விலக்கி, உனக்கு நன்மையானதை தருவேன். ஆபிரகாம் கிட்ட பேசிட்டாரு, புள்ளைய தருவேன்ட்டாரு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் வெயிட் பண்றாரு. எத்தனை வருஷம்? 25 years, almost 25 years. 75ல் கூப்பிடுறாரு,
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நடக்கிறான், ஆபிரகாம் நடக்கிறான். ஒரு ஊராக போகிறான், வாழ்கிறான், என்னென்னவோ பண்ணுறான், என்னென்னவோ நடக்குது. இடையில ஆண்டவர் குறுக்கிடுவார், திடீர்னு குறுக்கிடுவார். திடீர்னு ஒரு நாள் குறுக்கிடுறாரு, நான் உனக்கு மகா பெரிய பலமா கேடகமாக இருப்பேன். ஏன்னா அவனுக்கு மைண்டு ஓடுது, வயசாயிடுச்சு, சக்தி இல்லை, பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, மாதவிடாய் நின்றுச்சு, புள்ள நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என்னடா நடக்கும் அப்படின்னு லாஜிக்கா அவன் யோசிக்கும் போது அவன் மூளைக்கு அது ஏத்துக்காதுல்ல. இப்போ உங்ககிட்ட இல்லாஜிக்கா என்ன ஒன்று சொன்னது ஏத்துக்குமா? ஏத்துக்க. ஏதோ ஒன்று அந்த இடத்துல அவனை ஒரு மாதிரி பாதர் பண்ணும்போது இமீடியட்டா ஆண்டவர் இன்டர்வென் ஆகிறார். இன்னைக்கு அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்த் இஸ் இஃப் எனிதிங் பாதர்ஸ் யூ, இமீடியட்லி லார்ட் வில் இன்டர்வென். எதனா உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்தால் உடனடியாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. இம்மீடியட்டாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆமென். சடனாக. ஏன்னா ஆபிரகாமோடைய ஹார்ட்டு ஒரு மாதிரி வரியாக மாறும்போது, கஷ்டப்படும் போது இம்மீடியட்டாக கர்த்தர் அங்கே உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. 15th சாப்டரில் ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்த். அவன் என்ன நினைக்கிறான்? சக்தியே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இம்மீடியட்டாக சொல்கிறான், ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்த். அதுவும் சும்மா சொல்ல, ஐ வில் பி யுவர் கிரேட் ஸ்ட்ரென்த். உனக்கு சக்தியை நான் தருவேன், உன் பொண்டாட்டிக்கும் சக்தியை நான் தருவேன், என்னால் முடியும். இன்டர்வென் ஆகிறாரு, குறுக்கிடுறாரு. எதுக்கு? டு டூ a miracle. எதுக்கு? டு டூ a greatest miracle. அது ஒரு ரெக்கார்டுல 100 வயசுல பாப்பா பிறக்கிறதுன்றது. அதெல்லாம் விட ஹைலைட்டு, முக்கியமான பங்கு 2 பேருக்கும். இந்த பக்கம் 23 குரோமோசோம் வேணும், இந்த பக்கம் 23 குரோமோசோம் வேணும். 2 பேருக்குமே குரோமோசோம்ஸ் வர்றதுக்குரிய ஹார்மோன்ஸ் ஆக்டிவ்ல இல்லை. அந்த ஹார்மோனல் ஆக்டிவேஷனே இல்லைன்றப்ப ஹவு த பேபி வில் ஃபார்ம் அப்படின்ற ஒரு பயாலஜிக்கல் குவெஸ்டின் அங்கே எழும்புது. உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சயின்ஸை பிரேக் பண்றார், ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்றார், ஏஜிங்கை பிரேக் பண்றார். வயசாயிடுச்சுன்ற ஏஜிங் நான் சொல்லிட்டா நடக்கும். ஆமென். இந்த மாசம் உங்க ஏஜிங்கை தாண்டி, சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸை தாண்டி, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிப்போர்ட்ஸை தாண்டி, நீங்களே உங்களுக்கு சில முடிவு எழுதி வச்சிருப்பீங்க இப்படிதான், அதை தாண்டி சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் இட். ஆமென். ஐ எம் ரிசீவிங் இட் லார்ட். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். சொல்லுங்க லார்ட், ஐ ரிசீவ் சூப்பர் நேச்சுரல் க்ளோரி. மறுபடியும் சொல்லுங்களேன், கர்த்தாவே நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையான அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கூப்பிட்டுட்டாரு, வந்துட்டாரு, ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாரு, குறுக்கிட்டாரு. குறுக்கிட்டதுக்கு அப்புறம் 15வது அதிகாரத்துல குறுக்கிடுறாரு 15th சாப்டர்ல. 18th சாப்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் சோர்ந்து போய் வாசல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டு உட்கார்ந்து நிற்கிறான். நம்ம நிறைய நேரத்தில் பாருங்களேன், வார்த்தை வரும், ப்ரேயர் பண்ணுவோம், டக்குன்னு ஒரு வார்த்தை வரும், ஏதோ ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும், கொஞ்சம் நல்லா ஆகும், மறுபடியும் டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போகும், மறுபடியும் எம்பவர் ஆகும், மறுபடியும் டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போகும். இப்படி மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் வருவார். ஆமே. இங்கே 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்தாரா, கொஞ்ச நாள்லேயே டக்குன்னு மறுபடியும் சோர்ந்து போகிறான். கொஞ்ச நாள்னா ரொம்ப இல்லை, 85 வயசில் சந்திக்கிறாரு. அதோட 14 வருஷத்துக்கு ஆண்டவர் அவனை சந்திக்கவே இல்லை. எப்படி? 75 வயசுல சந்திச்சாரு, 10 வருஷத்துக்கு இடையில சந்திக்கல. 85ல சந்திக்கிறாரு, 85ல சந்திச்சு பேசுறாரு. அதோட 14 வருஷத்துக்கு சந்திக்கல, 99ல சந்திக்கிறாரு. நமக்கு பல நாள் பல கேள்வி, பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கும், நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? உண்மையாலே நீங்க நல்லவர் தானா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லது மாதிரியே தெரியலையே.
இவ்வளோ சைலண்டா இருக்கீங்களே, எதுவுமே செய்ய மாட்டீங்களே. இருக்கா இல்லையா அந்த கேள்வி? யோசிச்சு பாருங்களேன். டெஃபினெட்லி ஆபிரகாம் would have that. கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த கேள்வி. What Lord, you met me at the age of 75 and again you intervened at the age of 85 and at last you are not. Where are you Lord, where are you? திணறான். இடையில ஒரு வாட்டி, இந்த 14 இயர்ஸ்க்கு இடையில ஒரு வாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கும், மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் அவங்ககிட்ட உள்ள மனசுக்குள்ள பேசுறாரு. சந்திக்கலானா மனசுக்குள்ள பேசுறாரு. வீட்டை விட்டு வெளியே போ, அண்ணாந்து பாரு, எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணு அப்படின்னாரு. அவன் எண்ணி எண்ணி பார்த்துட்டு எண்ண முடியல அப்படின்னா, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. அவனுக்கு ஒரு பிள்ளையே இல்லை. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னது என்னது? சொல்லுங்க ஆண்டவரே, சொல்றவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, மற்றவங்களை ஆசீர்வதிக்க. எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ என்னடா அப்படின்றாரு. அண்ணாந்து பார்க்குறான், என்றான் 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 என்றான். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற லைட்ஸ் என்னன்னா ஓகே டக்கு டக்குன்னு எண்ணிடலாம். ஆண்டவருடைய லைட்ஸ் அது சாஸ் என்பா என்ன அப்படின்றாரு. என்றான் என்றான் எண்ணிக்கிட்டே இருக்கிறான், முடியல. கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி. அது அவன் சொல்கிறான், என்ன முடியல, என்ன இத்தனை இருக்குது, கவுண்டே பண்ண முடியல. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இப்படி தான் உன் சந்ததி இருக்கும், நம்பு, உனக்கு நான் பிள்ளைய தருவேன். இன்னைக்கு இங்கேருந்து நீங்கள் போகும்போது நம்பி போனோம், நன்மையானதை தருவார். யெகோவா ஈரே. நீங்கள் ஏதோ ஒரே ஒன்றை வச்சு ஆண்டவர் இதை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவர், இது மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவர், நான் பழிச்சுப்பேன், இது மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவர். அவ்விசுவாசி, அற்ப விசுவாசி. இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாருல, தண்ணிக்குள்ள மூழ்கின போய் டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு நான் பார்த்து சொல்லுவார், அற்ப விசுவாசி, ஏன்டா சந்தேகப்பட்ட, கண்டினியூவா நடக்க வேண்டியதுதானே அப்படின்னு. நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டுனுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு கவுண்ட்லெஸ்ஸா வச்சிருக்கிறாரு. நீங்க கேட்கறதெல்லாம் ஃபினான்ஸ். ஒரு சீசன்ல ஃபினான்ஸ் கேட்குறீங்க, ஒரு சீசன்ல பீஸ் கேட்குறீங்க, ஒரு சீசன்ல growth கேட்குறீங்க, ஒரு சீசன்ல ஃபார்வர்டிங் கேட்குறீங்க, ஒரு சீசன்ல அப்கிரேடிங் கேட்குறீங்க, ஒரு சீசன்ல ஜாய் கேட்குறீங்க, ஒரு சீசன்ல நல்ல ஏதோ ஒன்று, என் ஃபேமிலியில் நான் ஸ்டேட்டஸில் இருக்கணும், இப்படி ஏதோ ஒன்று தான் கேட்குறீங்க. God has a combo offer. Amen. If you seek Jesus, அவ்வளோதான். நீங்க இயேசுவை தேடினால் மீதி எல்லாம் கூட பின்னாடியே ஃபாலோ ஆகும். ஆனா நீங்க தேடுறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் உம்மை தேடுகிறேன். வேலைக்காகாது, இந்த நன்மைக்காக உம்மை தேடுகிறேன். ஆகாது ஆகாது ஆகாது. அப்பா நீங்க அப்பா, உங்களுடைய பிள்ளைங்க உங்ககிட்ட திடீர்னு வந்து, அப்பா ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 முத்தம் கொடுத்துட்டு 1000 ரூபா கேட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, இதுக்கு தான் அந்த 10 முத்தம் கொடுத்தியா? ஆனால் அதுவே உங்கள் புள்ள உங்கள் மேலே வந்து மேலே உளுந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு காரணமே இருக்காது, ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குதுன்னா என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கும் அதனால நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எதனா ஒரு டென்ஷனில் இருந்தால் கூட நீங்கள் டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்து ஹாப்பியஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல? உண்மை தானே? 3 days before நேற்று நைட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். சாயந்தரம் என் பொண்ணு திடீர்னு வந்து என் மேலே இப்படி வந்து விழுந்துட்டான். மேலே வந்து விழுந்துக்கிட்டு கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுத்துன்னு கொஞ்சம் நிற்குது. நான் பயங்கரமான டென்ஷனில் இருக்கிறேன், செம டென்ஷனில், ஏதோ ஒரு ப்ராப்ளமில் யோசிச்சு டென்ஷனில் இருக்கிறேன். ஆனால் அவள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அதனால் திரும்பி என்ன தங்கம் அப்படின்னு, அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஏன்னா வேணுமான்னு கேட்டேன். சும்மா டக்குன்னு என்ன வேணுமா அப்பா, என்ன உனக்கு வாங்கி தரணுமா, ஸ்நாக்ஸ் எதனா வேணுமா, சாப்பிடணும் போல எதனா இருக்கா அப்படின்னு என்ன கேட்டேன். இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்து சொன்னேன் அப்படின்னு. இதை சொல்லும் போது கர்த்தர் என் கூட அப்படியே குறுக்கிடுறாரு, என்கிட்ட பேசுறாரு. இந்த உறவை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அதுவே என் பிள்ளைய மேலே விழுந்து என்னை முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு, அப்பா ஒரு பப்ஸ் வாங்கி கொடுங்களா அப்படின்னா அந்த அன்பு ஃபேக். இப்போ என்ன அப்படி பண்ணவனே என் டென்ஷன் அப்படியே டப்புன்னு டிஸப்பியர் ஆச்சு. பட்டுன்னு டிஸப்பியர் ஆகி
அப்படி சிரிச்சிட்டு நான் அவளை கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சி வா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபாக்கை கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, when you seek Jesus, இயேசுவை தேடினால், அதுக்கு தேடுங்க இதுக்கு தேடுங்க அப்படி தேடாதீங்க, அவருக்காக தேடுங்க. நல்லதுக்காக கர்த்தரை தேடி வந்தோம் வச்சுக்கோங்களேன், நல்லது கிடைக்கலன்னா கர்த்தரை விட்டுருவோம். கெட்டது போகணுன்றதுக்காக கர்த்தரை தேடி வந்தோம் வச்சுக்கோங்களேன், கெட்டது போகலன்னா கர்த்தரை விட்டுருவோம். ஆனா அவரு அதை எதிர்பார்க்கல. கம் டு மீ, நான் அன்பை வாங்கிக்கிறேன், என் அன்பை உனக்கு தரேன். இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்க விரும்புறாரு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாசம் ஆபிரகாமுக்கு அந்த 25 இயர்ஸ் என்ன தெரியுமா டீச் பண்றாரு? உண்மையா அவன் என்ன நேசிக்கிறானா? ஏன்னா அவன் என்ன சொன்னான், இந்த சிலைகள்ல கையில கத்தி இருந்துச்சுல, ஈட்டி இருந்துச்சுல, அவங்க ஒன்று எடுத்து வெட்டிக்கிச்சு அப்படி. அப்போ அவன் வந்து உண்மையான கடவுளை நேசிக்கிறானா அப்படின்றது தான் அவர் வச்ச சோதனை, டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வந்து அவர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வைக்கல, 24 இயர்ஸ் வைக்கிறார். இப்போ அதான் உங்களுக்கு நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன். தண்ணி எடுங்களேன், கிரீன் பாட்டில். ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல வரும்போதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆர் வி லவ்விங் காட்? நம்ம உண்மையிலே இப்ப கர்த்தரை நேசிக்கிறோமா, இல்ல நம்மளை நேசிக்கிறோமா? நீங்க உங்களை நேசிச்சீங்கன்னா, நான் ஆண்டவரே உங்களை தானே நம்பி இருக்கிறேன், உனக்கு இதை செய்யறதுக்கு உனக்கு முடியாது, நீ பெரிய ஆள் தானே, ஈஸியா செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேற அப்படின்னு கேட்டுரும். ஆனா அதுவே நீங்க என்ன தப்பு வித்தாலும் சரி, தப்பு விற்கலாம் சரி, எனக்கு நீங்க உதவி செஞ்சாலும் சரி, உதவியில் செய்யலாம் சரி, I am going to praise you. You are my daddy, you are my beloved, you are my Lord அப்படி நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், that is the very moment God is going to do a miracle for you. அந்த நொடி தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கான எக்ஸாக்ட் நொடி. டெஸ்ட் பாஸ். God wants to check your heart. God is testing your faith. Amen. புரியலையா? ஒருவேளை சோத்துக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நல்லா இருக்காது. நான் உங்க வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன், போனா 2000 ரூபாய் காணிக்க கொடுப்பாங்க, நல்ல ஒரு நான்வெஜ் மீல் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குதா? அந்த பழக்கத்துக்காக நான் வரேன்னா அது நல்லதா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்குமா? அப்புறம் என்ன? ஆனா அதுவே அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரில, அவங்கள போய் விசாரிச்சுட்டு வரணும், ஏதோ மனசு பாரமாக இருக்குது, போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு உண்மையாக அந்த தரிசனத்தோட அந்த பாரத்தோட நான் வந்து உங்களை சந்தித்து பார்த்து பேசிட்டு உங்ககிட்ட நான் ஒரு ஆஃபரிங் கூட வாங்காமல் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணிட்டு வந்தேன்னா அது எப்படி இருக்கும்? உண்மையா இல்லையா? இதை தான் கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதிரி தான் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ டெஸ்ட் பண்ணிட்டாரா? மம்ரே ஒரு இடத்துல நட்சத்திரம் காமிச்சிட்டாரு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது 18th சாப்டர்ல மேம்ரே, என்னது மேம்ரே, MAMRE, மேம்ரே, அந்த ஒரு வில்டர்னஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது அங்க திடீர்னு 3 தூதர்கள் இறங்கி வராங்க. யாரு சொல்லுங்க? 3 தூதர்கள். நீங்க தூதர்கள் உங்களை சந்திப்பாங்கன்னு நம்புறீங்களா? ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இன்னைக்கு நான் இந்த மாசம் பேசுறேன். கர்த்தர் தமது தூதர்களை அனுப்பி உங்களுக்கானதை செஞ்சு முடிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கான தூதர்களை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விசிட் பண்ண வைப்பார். ஆமென். Abraham was so depressed. ரொம்ப அழுத்தத்தில் இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல. Because now he is 99. 99 வயசு இப்போ இருக்கு.
75 வயசுல கர்த்தர் கூப்பிட்டு புள்ள தரேன்னு சொல்லிட்டு 99 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த 75லேருந்து 99 நம்ம ஈஸியா படிச்சிடுறோம் ஒரு ஹிஸ்டரிய. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்தை தாண்ட முடியுமா டிப்ரெஷன்ல? ஒரு மாசம், ஏன் ஒரு நாள் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும், எவ்வளோ சிந்தனை அப்படியே போட்டு என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்கும். என்னடா, ஏன்னா அப்பா வீட்டாவே விட்டுட்டு வந்துட்டான், பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரு பக்கம் ஓடுது. அந்த நேரம் டக்குன்னு ஆண்டவர் ஈஜிப்டுக்குள்ள கொண்டு போய் அங்கிருந்து 300 வேலையாளு, கழுதை, குட்டி போட போற கழுதை, குதிரை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. ஆபிரகாம் அப்படிலாம் பிளஸ் பண்றாரு, சும்மாலாம் விடல, ஃபினான்ஷியல் பாட்டுக்கு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இவனுக்கு புள்ள வர்றதுக்குள்ள அந்த புள்ளைக்கு தேவையான சொத்தை கர்த்தர் ஆபிரகாமை சேர்க்க வச்சார். ஆபிரகாமுக்கு ஒரு பேர் உண்டு, சீமான். அவன் சீமானா இருந்தான். நான் சொல்ற இந்த சீமான் கிடையாது, சீமானா இருந்தான். அவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். as he did to Abraham. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஃபினான்ஷியல் நீங்க க்ரோ ஆவீங்க. இந்த வருஷம் முடியும் போது பாருங்க, நீங்க ஃபைனான்ஷியலாக நல்லா க்ரோ ஆயிருப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூவை பார்ப்பீங்க, ஃபைனான்ஷியல் மல்டிப்ளிகேஷனை பார்ப்பீங்க, ஃபினான்ஷியல் க்ரோத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். நீங்க சொல்ற ஆமென் உண்மையா இருக்கா? நீங்க ரிசீவ் பண்றீங்களா? நிஜமாலே நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது, ஆபிரகாமை அழைச்சி அவனை பிளஸ் பண்ணார். அவங்க அப்பா வீட்டு காசுல அவனை வாழ வைக்கல, அந்த அப்பா வீட்டு காசுல அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போவான், ஒரு காலகட்டத்தில் ராஜாவாவே மாறிட்டான், ராஜாவாவே ஆயிட்டான். அவன் தம்பி லோத்துவை ஒருத்தன் கடத்தின்னு போயிடுவான், அமலேக்கியர்கள் கடத்தின்னு போயிடுவாங்க. லோத்துவையும் லோத்துவோடைய ஃபேமிலியும் போய் அவன்கிட்ட இருக்கிற 300 ஆளை வச்சு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த ஃபேமிலியை ரிடீம் பண்றது இல்லாம அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த ஃபினான்ஸையும் தூக்கின்னு வந்துருவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற பேட்டில்ஸ் எல்லாம் எண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? growth and multiplication. இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற சில யுத்தங்கள் இருக்குல்ல, எனக்கு ஏன் இந்த யுத்தம் வந்ததுன்னு எனக்கு தெரியல, நீங்க யோசிக்கிறீங்களா? இதனுடைய எண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, with great blessings. ஏன்னா அவன் வரும்போது சும்மாலாம் வரல, எல்லாத்தையும் திருப்பின்னு வந்துட்டான். ஆமென். தசம பாகத்தை கொண்டு வரான். வந்து சாலேமின் ராஜா, the king of Salem, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, the king of Salem. அந்த king of Salemக்கு பேர் வந்து மெல்கிசெடெக். என்னது? மெல்கிசெடெக். மெல்கிசெடெக் வந்து ஒரு priest. at the same time he is a king. அவர் வந்து அவனுக்கு கம்யூனியன் எட்டுன்னு வராரு. அவனை பார்த்தோன்னே அப்பமும் திராட்சை ரசமும் எட்டுன்னு வராரு. அவன் அவரை பார்க்க வரும்போது தசம பாகத்தை எடுத்துன்னு வரான். எந்த தசம பாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போய் சண்டை போட்டு லவுத்துவை கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்தானே, அதுலேருந்து வந்த எல்லா பங்குகளிலிருந்தும் தசம பாகத்தை கொண்டு வரான். இப்போ இந்த சாலேமின் ராஜா கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த வேலையாட்கள் 300 பேரை என்கிட்ட கொடுத்துறேன், 300 பேரை வச்சு ஒரு ராஜ்யத்தை கவிழ்த்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. அவருக்கு அந்த தசம பாகம் தேவைப்படலை, உங்ககிட்ட இருக்கிற அந்த இதை கூட அப்படின்னு. உடனே ஆபிரகாம் சொல்கிறான், நான் மெல்கிசெடெக் சொல்கிறான், நான் எவ்வளோ காசு வேணாலும் உனக்கு தரேன் அப்படின்னு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, ஒரு சணல் நூலு கூட எனக்கு இவன் கொடுத்தான் அவன் கொடுத்தான்னு இருக்கக்கூடாது, கர்த்தர் கொடுத்தாருன்னு இருக்கும் அப்படின்னு வைராக்கியமாக சொல்லிட்டு தசம பாகத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு கம்யூனியன் எடுத்து சாப்பிட்டு போயினே இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துவார், உங்கள் ஃபெய்த்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணுவாராக. இந்த மாதிரி ஒரு ஜீல் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். கால்பாரா டேரேசா. ஆமென். இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்குள்ள வைராக்கியத்தை கட்டவிழ்க்கட்டும். எந்த இடத்துலையுமே உங்களை தாழ பார்க்க விடாதபடிக்கு கர்த்தர் உயர்த்தட்டும், உயர்த்தட்டும், உயர்த்தட்டும். கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12 மறக்காதீங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். ஆதியாகமம் 22:14 படிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு பின்னணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ புள்ளைய கொடுத்துட்டாரு. மம்ரேல 3 தூதர்கள் வராங்க. ஆபிரகாம் சொல்றான், வெயிட் ஆண்டவரே, வெயிட் இருங்க, நான் போயிட்டு ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்காம அனுப்பக்கூடாது, காணிக்க கொடுக்காம அனுப்பக்கூடாதுன்னு அவன் ரொம்ப அதை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான். தேவத்தன்மையில் அவன் வளர்ந்துட்டு ஊழியக்காரங்க வராங்கன்னா we have to
ப்ரொவைட் them a good feast with good offering அப்படின்னு இது பண்ணிட்டு போயிட்டு உசுரோட இருக்க கண்ணுக்குட்டி அடிச்சிடறான். அடிச்சு ஃபுட்டு ரெடி பண்ணி 3 ஏஞ்சல்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃபீஸ்ட் ரெடி பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் பரிமாறி சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்திட்டு அவங்க கிளம்பும் போது ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, கர்டைன் இருக்கு. கர்டைனுக்கு பேக் சைடில் சாரா நின்று அப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏஞ்சல்ஸ் கேட்குறாங்க, ஆபிரகாம் நாங்கள் ரொம்ப திருப்தி ஆயிட்டோம், நீ கொடுத்த இந்த ஃபுட்டு இந்த ஆஃபரிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட எல்லாமே இருக்கு, அடியனுக்கு ஒன்னே ஒன்று தான் இல்லை, சந்தான பாக்கியம் இல்லை. நீங்கள் சந்தானம்னே போயிட்டு சினிமாவில் இருக்கிற சந்தானத்தை யோசிச்சிடாதீங்க. சந்தானம்னா புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம். அப்போ அந்த சந்தான பாக்கியம் இல்லை எனக்கு அப்படின்னு இமீடியட்டாக ஏஞ்சல்ஸ் வந்து, நீங்கள் பாருங்களேன், ஒரு ஊழியக்காரனுடைய மனசு திருப்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருவார். ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஊழியக்காரனுக்கு செய்கிறீங்களோ அது கர்த்தருக்கு போய் சேர்ந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். உங்களுக்கு புரியுதா? ஃபாதர் இன் ஹெவன் இருக்கார்ல, அவருடைய ஹானர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு அவருடைய லவ் கிடைக்கும், அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஆனா அவருடைய ஹானர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவருடைய சர்வன்ட்ஸ்க்கு கிடைக்கும். அந்த சர்வன்ட்ஸை நீங்க அவங்க ஹார்ட்டை நீங்க பிளஸ் அவங்க பூரிப்பாக்கிட்டீங்க, சந்தோஷமாக்கிட்டீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு என்ன வேர்டு வருதோ அது நிறைவேறிடும். இது ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால அவன் என்ன பண்றான், வந்து பார்த்த ஏஞ்சல்ஸை அப்படியே விடாம வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டின்னு போயிட்டு நல்ல சாப்பாடு அடிச்சு சாப்பிட வச்சு அவங்கள திருப்தி ஆக்கிட்டு அப்படி நிற்கும் போது, இப்ப வேற வழி இல்லைல்ல, இது ஒரு பெரிய நாக்டிக்ஸ், வேற வழி இல்லாம புஷ்டாம பாருங்க. இப்போ அவங்க போகும்போது சும்மா போக முடியாது, ஏன்னா they ate in his house, வேற வழியே இல்லை. அவங்க இப்போ அவனை பிளஸ் பண்ணியே ஆகணும். அவன் இப்படி சொன்னே ஏஞ்சல் சொல்லுவாங்க, என்னப்பா வேணும், எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு உற்பவ காலத்தில், என்னது ஒரு உற்பவ காலத்தில் தமிழ்ல இருக்கும், இன் டியூ டைம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம் தேவைப்படுமோ அத்தனை மாசத்துக்குள்ள உங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும்ட்டாங்க. எக்ஸாக்ட் ப்ராபசி, ஏத்தமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஒரு குழந்தை பிறக்க 10 மாசம், ஒரு உற்பவ காலம், அதுதான் டியூ டைம். இந்த டியூ டைம்குள்ள உங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. கர்டைன் முன்னாடி ஒரு மேடம் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, சிரிக்கிறாங்க, கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு வயசாயிடுச்சு. ஏன்னா 65 75 கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. 89 99 நம்பிக்கையே இல்லை. சாராளுக்கு 89, ஆபிரகாமுக்கு 99, 10 வயசு டிஃபரன்ஸ். புள்ள பிறக்காவே பிறக்காதுன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னு சாராள் சிரிக்கிறா. ஏஞ்சல்ஸ் மறுபடியும் சாராவை கூப்பிட்டு இன் டியூ டைம், ஒரு உற்பவ காலத்தில் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் இல்லை, இந்த இதுவே ஒரே உற்பவ காலம், இன் ஒன் டியூ டைம் உங்க கையில் புல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க சாராள் கிட்ட. சொன்னபடியே 100வது வயசுல அவங்க கையில் ஈசாக்கு இருந்தாங்க. ஆமென். இப்போ இந்த ஈசாக்கு இருக்கு, இப்போ இந்த ஈசாக்கை சம்பாதிக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல, உண்மைதானே? பயங்கரமா கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டம், ரொம்ப நாள் கஷ்டம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புள்ள 25 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு புள்ளைய பெத்தெடுத்துட்டான். இப்போ அந்த புள்ளைய ஆசாசையா வளர்க்குறாங்க. 20 வயசு ஆகுது அவனுக்கு, 15லேருந்து 20க்குள்ள இருக்கும். அந்த டைம்ல கர்த்தர் திடீர்னு ஆபிரகாமை மறுபடியும் சந்திக்கிறார். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, ஆபிரகாம் ஆஃபர் யுவர் சன் ஐசாக் டு மீ அப்படின்றார். ஆஃபர் யுவர் சன் ஐசாக்னா என்ன தெரியுமா? ரணபலி கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இவன் எத்தனை வருஷமா காத்திருந்தான்? 25 இயர்ஸ் காத்திருந்தான் அந்த ப்ராமிஸை ரிசீவ் பண்ண. அதை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 இயர்ஸ் அந்த பிள்ளையை வளர்க்குறான். ஓவரால் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஆயிடுச்சு. கணக்கு படி பார்த்தா அத்தனை வருஷத்தினுடைய உழைப்பை திடீர்னு ஒரே நாளில் கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்துரு அப்படின்றாரு.
நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்ற ஆண்டவரே, என் உசுரை கூட எடுத்துக்கோ ஆண்டவரே, என் புள்ள உசுரை விட்டுற ஆண்டவரே. ஏன்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சுல, அவனுக்கு 120 வயசு மேல ஆயிப்போச்சு. என் உசுரை எடுத்துற ஆண்டவரே, பச்சிலம் பிள்ளை இப்பதான் வளர்றான், இவனை நான் வரங்கேட்டு பெத்தெடுத்த, காத்திருந்து வரங்கேட்டு பெத்தெடுத்த புள்ள அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும்போது ஆபிரகாம் எதுவுமே யோசிக்கல, புள்ளைய ஆஃபர் பண்ண அப்படின்னு ஓகே லார்டுன்ட்டான். God tested Abraham. இது இங்கெல்லாம் தெரியல, நம்ம படிக்கிறதுனால தெரிஞ்சிருச்சு. இந்த பைபிளை நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நான் ஆண்டவர் அந்த ஆளு அப்படின்னு நான் திட்டினேன். நான் யோசிச்சு பாருங்க, என்ன கடவுள் அவரு, யாருப்பா இவரு, கொடுத்ததை திருப்பி கேட்கிறாரு. தெரியாதனமா இந்த ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் போல இருக்குது. ஏன்னா நான் இந்துல இருந்து வந்தால என்னவோ யோசிக்கிறேன், அதுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்குது அப்படிலாம் சிந்தனை வருது. ஆனா இவன் நான் வரேன் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லல. ஆபிரகாமை கூப்பிடும் போது தேசத்தினுடைய பேரை சொல்லல, எந்த ஊருக்கு போகணும்னு ட்ரெயின் டிக்கெட் சொல்லல, எதுவும் சொல்லல. ஆனா இதுக்கு மட்டும் ஆஃபரிங்க்கு மட்டும் கரெக்டா மோரியா என்ற தேசம், அதுல ஒரு மலையை காட்டுவேன், அந்த மலையில போய் ஆஃபர் பண்ணுன்னு திட்ட தெளிவா. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க பாருங்க, ஜிபே நம்பர், ஐஎஃப்சி கோட், பேங்க் அக்கௌண்ட், இதுலலாம் டீட்டெயிலிங் இருக்கும். நம்ம யூடியூப்லாம் பாருங்களேன், ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க, சைடில் ஓடிக்கினே இருக்கும், அங்கங்கே ஓடிக்கினே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு அவங்க அந்த ஆஃபரிங் டீட்டெயிலை போடுறாங்க. ஆனால் இதை ஆண்டவர் ஆஃபரிங் கூட ஒப்பிடல, ஹார்ட்டோட ஒப்பிடுறாரு. ஆண்டவருக்கு அந்த ஆஃபரிங் தேவையே இல்லை, ஹார்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட் எப்படி இருக்குன்றது தான் மேட்ரு. அவன் ஹார்ட் சூப்பராக இருந்துச்சு. அவன் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டு கழுதையை எடுத்துக்கிட்டு கழுதையில் கட்டையெல்லாம் சேடல் பண்ணிட்டு ஐசக்கை கூப்பிட்டுக்கிட்டு நடக்க வச்சுட்டு கிளம்பிட்டான். ஒய்ஃப் கிட்ட சொல்லலை, எங்கே போகிறோன்னு சொல்லலை, கிளம்பியாச்சு. மோரியா வந்தாச்சு. சில நாள் பிரயாணம் பண்ணி மோரியான்ற தேசத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு மலையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அந்த மலை மேலே ஏறிட்டு இருக்கிறான். ஏறிக்கிட்டு இருக்கும் போது பிள்ளையாண்டான் கேட்குறான், அப்பா கழுதை இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம், மலை அடிவாரத்துக்கு போன உடனே வேலையாட்கள் கிட்ட ஆபிரகாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு கர்த்தரை தொழுது கொண்டுட்டு திரும்பி வரோம். ஃபெய்த் பாத்தீங்களா? ஆண்டவருக்கு இப்ப ஈசாக்கு ஆஃபர் பண்ண தானே போறான். ஆனா ஆபிரகாம் பேசுறது என்னது? நானும் என் பிள்ளையும் போயிட்டு திரும்பி வரோன்றான். அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் நம்மள கண்டிப்பா மேல போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்ற கிளாரிட்டி அவனுக்கு உண்டு. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் இல்லை, 25 years ஆஃப் ட்ரைனிங். அதனால அவன் ரொம்ப கிளாரிஃபைடா இருக்கான். நாங்கள் போயிட்டு திரும்பி வரோம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேலே ஏறிட்டே இருக்கிறாங்க, மலை மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. மலை மேலே ஏறும்போது ஐசக் கேட்குறாரு, அப்பா கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, கயிறு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்க? அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்ல முடியுமா, உன்னதான் மகனை கொல்ல போறேன் அப்படின்னு? என்னதான் ஒரு ஃபெய்த்தான ஒரு மனுஷன் இருந்தாலும் அந்த அப்பா கிட்ட புள்ள அப்படி கேட்கும்போது அப்பா மனசு உடைஞ்சிருக்காது? இதெல்லாம் டெஸ்ட். சில இடங்கள்ல ரொம்ப வெக்ஸ் ஆகுறீங்கல்ல, கவலைப்படாதீங்க, அதனுடைய எண்டு க்ளோரி. சில இடங்கள்ல ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போதில்ல, க்ளோரியில முடியும். சும்மாலாம் இருக்காது, பெருசா ஒரு அற்புதம் இருக்கு. அவன் அப்ப கூட இல்ல, என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will see to it. இன்னிலிருந்து இந்த வார்த்தையை நீங்க விடக்கூடாது. God will see to it. கர்த்தர் பார்த்துப்பாரு. சொல்லிட்டு போயினே இருப்பான். ஏறுவாங்க, இடத்த பார்த்துருவாங்க. கர்த்தர் இடம் காமிச்சிருவாரு. பலிப்பீடத்தை கட்டுறான். அந்த கட்டையை வச்சு ஆல்டர் கட்டுறது. இந்த நீங்கள் சுடுகாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, முன்ன பார்த்தீங்களா இந்த கட்டை படுக்கைன்னுவாங்க. அந்த படுக்கையை ரெடி பண்ணி அதில் டெட் பாடிஸை போட்டு எரிப்பாங்க. அது மாதிரி அந்த கட்டைங்களை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி அந்த ஆல்டரை பில் பண்ணி அதில் ஈசாக்கை படுக்க வச்சு ஈசாக்கை கட்டுறான். எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. கட்டிட்டு அருவாளை எடுத்து வெட்டுறதுக்கு போகும்போது
பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. இப்போ வாசிங்க ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 12. இப்போ வாசிங்க ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 12. ஆதியாகமம் 22:12. உடனே சவுண்ட் வருது வானத்துல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சோம் சங்கீதம் 85ல. வானத்துல இருந்து அவர் பார்க்கிறாரு. ஆமென். He shall see down from heaven. அவர் பார்க்கிறாரு. பார்க்கிறவர் மட்டும் இல்ல, பேசவும் செய்வார். இம்மீடியட்டா பரலோகத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது. Do not lay hand on the boy. கை போடாத, கை போடாத, வெயிட், அருவாளை போடாத. லாஸ்ட் மினிட் வரைக்கும் உண்மை உள்ளவனா இருக்க கர்த்தர் ஆபிரகாமை பார்த்ததுனால தான் விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். Father of faith. ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட்ஸ். ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். முன்னவே அவன் திரட்சியின் தகப்பனாக தான் இருந்தான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு புள்ள தரன்னு சொல்லி ஒன்று செய்யும் போது அவனை என்னவா மாத்துறாருன்னா விசுவாசத்தின் தகப்பனா மாத்துறதுக்கு தான் அந்த 24 years ஆஃப் டைம். ஏன் ஆண்டவரை இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல. தெரிஞ்சுக்கோங்க, God is training you to flourish. கர்த்தர் நீங்க செழிக்கணும் தான் உங்களை ட்ரெயின் பண்றாரு, உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் அனுமதிக்கிறார். இப்படி நடந்துருச்சா, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதன்ட்டாரு. அடுத்தது வாசிங்க. ஏதும் பண்ணாத ஆண்டவர் சொன்னது இப்போ அவரே ரிவோக் பண்றாரு. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? ஆண்டவருக்கு வந்து சில நேரத்தில் ஆஃபரிங்ஸ் மேட்டரே கிடையாது, ஹார்ட் மேட்டர். நீங்க ஆஃபரிங் கொடுக்கும் போது மனசு நிறைஞ்சு கொடுக்குறீங்களான்றது தான் மேட்டர். இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுவார் பிள்ளைய சொல்லி, ஏன்னா இது உசுறு இல்லை, ஆண்டவர் கொடுத்த உசுறு. அந்த உசுரை அவர் எடுக்க மாட்டார். அவரு ரணபலி கேட்கறதுக்கு அவர் சாத்தான் கிடையாது. அவர் கடவுள், நன்மையானதை தருவார், நல்ல தெய்வம். ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எதுவும் பண்ணாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, you didn't see that he is the only son for you. அவனுடைய ஏக சுதன் என்றும் பாராமல், உன்னுடைய ஒரே புள்ள உன் சேஷ்ட புத்திரனும் பாராம அவனை நீ எனக்கு ஒப்பு கொடுக்க வந்தல்ல அப்படின்னா 13வது வசனம் வாசிங்களேன். 13 இல்ல அதே 12 வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. இப்ப எனக்கு தெரியும் நீ உண்மையாலேயே கர்த்தருக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றார். உன் புள்ள ஒரே ஒரு புள்ள தான் தெரிஞ்சு நீ எனக்கு கொடுக்க வந்த பத்தியா, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ உண்மையான மனுஷன் சொல்லிட்டு இது பண்ணனே. 13வது வசனம். Then Abraham looked up and saw a ram caught by its horn in a thicket. So he took the ram and sacrificed it as a burnt offering in place of his son. என்ன நடக்குது? இப்போ ஆல்டர் கட்டியாச்சுல, ஆல்டர் கட்டியாச்சுன்னா கண்டிப்பாக ஆஃபரிங் கொடுத்து ஆகணும், வேற வழி இல்லை. மாதம் பிறந்தா தசம பாகம், சபைக்கு வந்தால் காணிக்க, பிறந்த நாள் வந்தால் நான் ஸ்தோத்திர காணிக்க அப்படின்னு இன்னைக்கு ஒன்று இருக்குல்ல. அது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு நல்லது நடக்க போதுன்னா ஒரு ஆஃபரிங் பண்ணுவாங்க. வருஷம் பிறக்குதுன்னா வருட பிறப்பின் காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக பைபிளில் அவங்க விவசாயம் பண்ணி எடுத்து வைக்கிற எல்லாத்துலேயும் தசம பாகம் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. மாதம் மாதம் போய் கொடுக்க முடியாதாங்க. பழைய காலத்தில் மாதம் மாதம் போய் கொடுக்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும். சேர்த்து வைப்பாங்க, எல்லா தசம பாகத்தையும் சேர்த்து வைப்பாங்க. நீங்கள் பண்ணுறீங்களா? எடுத்து வைக்கிறீங்க? எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு வருஷம் அறுப்பின் பண்டிகை வரும். இன்னைக்கு சிஎஸ்ஐலாம் கொண்டாடுறாங்கல்ல, ஆசீர்வாத பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த மாதிரி அந்த பைபிளில் இருந்து அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் பண்டிகை வரும், வர்ற அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் போயிட்டு இந்த தசம பாகத்தெல்லாம் வச்சு பிளஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில், ஆபிரகாம் காலகட்டத்தில் அது இல்லை.
ஆபிரகாம் காலகட்டத்துக்கெல்லாம் தாண்டி மோசஸ் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த சட்டம்லாம் பிறக்குது. ஆபிரகாம் மோசஸ்க்கெல்லாம் முன்னாடியே இருக்கிறவர். இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃபெய்த்தோடைய ரேஸில், இன் ஃபெய்த் ரேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் ஃபெய்த் ரேஸ். அப்படி வச்சுக்கோங்க. ஆடம்லாம் செத்துட்டான். ஆடம் காலி, நோவா காலி, அவங்கெல்லாம் காலி. அவங்களெல்லாம் ஆண்டவர் ஃப்ளட் அனுப்பி வாஷ் அவுட் பண்ணிட்டார். ஏன்னா ஃபுல்லாக சின்ஸ் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். அப்புறம் தான் இவனை பிடிக்கிறார். இவனுக்கு அப்புறம் யாரையுமே ஆண்டவர் சாவடிக்கல. இப்படி போகும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு ஆஃபரிங் பண்ணியே ஆகணும். ஆபிரகாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சட்டனா ஆடு கத்துது. இப்போ என் கேள்வி என்னன்னா, கழுத கிட்ட போயிட்டு கட்டை எட்டுன்னு வந்து வைக்கிறான். அதே ஏரியால தான் இருக்கிறான். அந்த ஆல்டரை கட்டுறது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். இருக்காதா? ஏன்னா கட்டையை வைக்க அது உருளும் சிலதெல்லாம். ஆனாலும் அடுக்கணும். கட்டையை அடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. அந்த நேரம் தான் அந்த புஷ் அங்கே தான் இருக்கு. அப்பெல்லாம் அந்த புஷ்ல ஆடு இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, கொஞ்சம் நல்லா ஆழமா கவனிங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறான், ஆடு இல்லை. ஏறி வரும்போது ஆடு இல்லை. அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான், ஆடு இல்லை. புள்ளைய கூப்பிட்டு படுக்க வைக்கிறான், ஆடு இல்லை. புள்ளைய கட்டுறான், அங்க ஆடு இல்லை. பரலோகத்துல இருந்து சத்தம் வந்து ஹெவன்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஆடு இல்லை. ஆனா ஹெவன்ஸ் கான்வர்சேஷன் முடிஞ்சோனே சடனா பார்க்கறான், ஆடு இருக்குது. தட்ஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஆமென். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கண்டிப்பா ஒரு ஆஃபரிங் வேணும். ஏன்னா அவன் பிள்ளைய அவன் காப்பாத்திட்டா, அந்த ஆடு அவனுக்கு தேவைப்படாது. அப்படின்னா நீங்க உங்க தசம பாகத்தை கொடுக்காம விட்டுட்டா, உங்களுடைய காணிக்கையை நீங்க கொடுக்காம விட்டுட்டா, உங்க ஹார்ட்டை நீங்க கொடுக்காம விட்டுட்டா, அந்த ஆடு உங்களுக்கு வராது. ஆனா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த உண்மை உள்ள இதயத்தை, for I know now you are truly fearing God அப்படின்றது அங்க தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்டிட்யூட் கொடுத்தாகணும்ல. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தாகணுமே. புரியலையா? இங்க இருந்து நீங்க ஒன்று எடுத்து கொடுத்துடுறீங்கல்ல, கொடுத்துட்டா அப்போ உங்ககிட்ட ஒன்று குறையுதுல, அப்போ குறைஞ்ச இடத்துல ஒன்று சேர்க்கணும்ல. ஒரு வாங்குற மாதிரி வாங்கிட்டு இமீடியட்டா பக்கத்திலே ஆட் பண்ணிடுவாரு. He is testing the heart. For I know now you are truly fearing God. அப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இவன் வெட்ட போனோடனே அங்க ஆடு வந்துருச்சு. அவ்வளவுதான், finish. அப்படின்னா என்னன்னா, be faithful with God in everything. கர்த்தருடைய காரியத்தில் எல்லாத்துலயும் உண்மையா இருங்க. ஒரு வேலை கொடுக்குறாரா, அந்த வேலைக்கு நீங்க போகிறதுக்கு அந்த ஒரு மாசம் உங்களுக்கு பலன் அவர் தான் தராரு. ஆமா வேலையா? அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வேலை மூலமா வந்து அந்த ஊதியத்திலிருந்து நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுடைய வசனத்தின்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது என்னது? அது நீங்க அவர்கிட்ட நீங்க ட்ரூலி ஃபியரிங் காடா இருக்கீங்களான்னு பாருங்க. அது நீங்க இருக்கீங்கன்னா இங்க ஆடு இருக்கும். அது நீங்க இல்லாம புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க ஆடு இருக்காது. Addition towards the finance comes only through tithes and offerings. என்னுடைய ஃபினான்ஸ் கூட, என் சோர்ஸ் கூட ஒரு அடிஷன் நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்குமா? என் தசம பாகமும் என் காணிக்கைகள் மூலமாகவே. ஏன்னா அதுல தான் மனுஷனுடைய இதயம் உண்மையா தெரியும். ஆபிரகாமுக்கு பணம் நிறைய இருக்கு, அதனால ஆபிரகாம் கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் ஆபிரகாம் கொடுத்துருவான்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆபிரகாம் கிட்ட எதை கேட்டா கிடைக்காதோ அதை தான் கேட்பாரு. எதை கேட்டா கிடைக்காது, புள்ள கேட்டா கிடைக்காது, அப்ப அதுதான் அவன் மனசை பாதிக்கும். அதை கேளு, அதுதான் தசம பாகம். உங்க மனசுக்கு எதை கொடுத்தா மனசு கலங்கும்னு யோசிங்க. சிலதை கொடுக்க தோணாது, பார்த்துருக்கீங்களா சுஜினையா? சிலதை கொடுக்க தோணாது. சில நீங்க சில அமௌண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க தோணாது, கவனிச்சிருக்கீங்களா? கடவுளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்னா ஐயோ அவ்வளோவா அப்படி இருக்கும். எங்க அம்மா, நான் என் அனுபவத்தை சொல்றேன். நான் 2000 ரூபா தசம பாகம் கொடுப்பேன். 2007 2000 தசமம். அப்போ எனக்கு சம்பளம் வந்து 12,000 தான். நான் 1200 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் நான் 2400 ரூபா கொடுப்பேன். 2 மடங்காக கொடுப்பேன். கொடுக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டாங்க, உண்மையாக கேட்டாங்க, இதை ஏன் நீ அவ்வளோ கொடுக்குற? ஒரு 500 ரூபா பொருத்தனை பண்ணி 500 ரூபா கொடுக்கலாம்ல. இல்லைம்மா, கடவுளுக்கு விதைக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கணுமா? அதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமாம்மா? ஆண்டவரே
நீங்க கொடுத்த இந்த பணத்தை நான் நம்பல, இந்த பணத்தை கொடுத்த உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு பிரதிபலிக்கிற ஒரு ஃபெய்த்துமா இந்த தசமபாகன்றது. அதனால இந்த தசமபாகத்தை நான் கர்த்தர்கிட்ட கொடுக்குறேம்மா. கர்த்தாவே, இந்த வேலை மூலமா வந்து இந்த சம்பாத்தியத்தை நான் நம்பல ஆண்டவரே, இந்த வேலையும் இந்த சம்பாத்தியத்தையும் கொடுத்த உங்களை நான் நம்புறேன், உங்ககிட்ட நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் எனக்கு அதை டபுள் மடங்கா பிளஸ் பண்ணி தருவாருமா. அப்பா சந்தோஷப்படுவாருமா. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசாயிட்டுன்னு வந்து முதல்ல நான் செலவு பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா, இல்லை முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நான் செலவு பண்ணால் சந்தோஷமா இருக்குமாமான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டாவது சொன்னது தான், நீ எட்டுன்னு வந்து என் கையில் கொடுத்துட்டு அப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதாம்மா இது. நான் ஒன்று வாங்குறேம்மா, நான் அதை எடுத்துன்னு போய் அப்பா கிட்ட கொடுக்குறேன். அப்பா அதை வச்சிக்க போகிறதில்ல, அப்பா அதை எனக்கு திருப்பி தருவார். அம்மா நீங்களே வச்சிக்க மாட்டீங்க, கொடுத்தா திருப்பி தரீங்க செலவுக்கு கேட்டா. அப்போ நான் இன்னைக்கு கொடுக்கும் போது என்கிட்ட இல்லை தான், ஆனால் நான் திருப்பி கேட்கும் போது எனக்கு நீங்கள் தருவீங்க. ஆனால் நீங்கள் அந்த முதல் வாட்டி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சந்தோஷப்படுவீங்க பார்த்தீங்களா, அதாம்மா தசம பாகத்தினால் வருகிற தேவனுக்கு உண்டான சந்தோஷம். என் புள்ள இந்த வேலையை நம்பலை, பணத்தை நம்பலை, என்னதான் நம்புறான் அப்படின்ற அறிகுறியின் அடையாளம் தாம்மா தசம பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே சரிடா சரிடா அப்படி. இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கரெக்டாக அந்த ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் அவன் பாஸ் ஆனோடனே சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் ப்ரொவைட் பண்றார். அங்க ராம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் a hill, மவுண்டன்ஸ்ல ஹில்ஸ்ல ஒரே கூட்டமா இருந்தா வாய்ப்பு இருக்கு. ஒன்னே ஒன்று மாட்டினுக்குது. only God can create that. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் ஒரு வாட்டி சொன்னாரு, ஒருவேளை ஆபிரகாம் இந்த பக்கமா ஏறி வந்துகிட்டு இருக்கும் போது ஆடு இந்த பக்கமா ஏறி வந்துகிட்டு இருக்குமோ அப்படின்னு. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆடு இப்படி ஏறி வந்தாலும் ஆபிரகாம் இப்படி ஏறி வந்தாலும் அது எனக்கு கணக்கு இல்லை. ஆபிரகாம் மனசு என்னன்றதை பார்த்துட்டு தான் கர்த்தர் அங்கே உண்டு பண்ணுறார். நீங்கள் ஆண்டவர் எப்பவுமே நேச்சுரலாக பார்க்கக்கூடாது, கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலாக பார்க்கணும். 2009 கோஷி பாஸ்டர் சொன்னார், ஆபிரகாம் ஒரு பக்கமாக ஈஸ்ட் பக்கமாக நடந்து வரும்போது வெஸ்ட் பக்கமாக ஆடு மேலே ஏறி வந்திருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னாரு. அந்த காலகட்டத்தில் அது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் இப்போ ஒரு 12-14 வருஷம் தாண்டி வரும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் சூப்பர் நேச்சுரலை நமக்கு ஆண்டவர் காட்டுறார். God is creating something. God can do anything. ஏங்க ஒரு ஆடு மலை மேலே தனியெல்லாம் நடந்து வராதுங்க. அந்த மலை மேலே ஏறி வரும்போது சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு இருக்கிற வால்பாறையிலே எல்லாமே இருக்குதுன்னா அன்னைக்கு இருக்கிற மலையில இருக்காதா? சொல்லுங்க, நியாயமா யோசிச்சு பாருங்க. அது எங்க வேணாலும் அடிபட்டிருக்கலாமே. மலையிலேருந்து ஏறும்போது ஒரு இடத்துல கூட ஆடு விழுந்திருக்காது. அது என்ன மானா? அது கல்லு மேல அசால்ட்டா நிக்கிறதுக்கு, மலை மேல ஏறுறதுக்கு. மானுக்கு அந்த எபிலிட்டி உண்டு. மலை மேல ஈஸியா நிற்கும், கல்லு மேல அசால்ட்டா நிற்கும், ஒசரத்தில் நிற்கும், விழாது. ஏன்னா மான் கால்கள் அது வேற மாதிரி கால். ஆடு அப்படி கிடையாது. ஆடு வீக்கான ஒரு ஒரு உயிரினங்க, ரொம்ப வீக். கடா வந்து ரொம்ப வீக்கு, ஆடுனாலே வீக்கு. அது அவ்வளவு தூரம் ஏறி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. God brought that. பிள்ளையாண்டானின் மேல் கை போடாதே சொல்லிட்டு கான்வர்சேஷன் முடிஞ்சோனே அடுத்த வசனமே சொல்லுது, and then Abraham looked up and saw a ram. கான்வர்சேஷன் நடக்குது, கர்த்தர் கூட பேசிட்டு திடீர்னு அப்படி பார்க்கறான், ஒரு இடத்துல ஆடு மாட்டினு போய் தூக்கு. ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கீறல் இருக்கக்கூடாது, அடிபட்டு இருக்கக்கூடாது, ரத்த காயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த ராம் கொம்பு மட்டும் அந்த செடியில மாட்டிக்கிட்டு இருக்கு, ஆடு ஃப்ரீயா இருக்கு. ஆண்டவர் தனக்கான பலியை கூட அவர் தாங்க கொடுக்கிறாரு. நீங்க கொடுக்கிற தசம பாகம்ல, நீங்க கொடுக்கிற காணிக்க, உங்களுக்கு யார் அதை கொடுத்தது? அவர் கொடுக்கிறாருங்க. அவருடைய காணிக்கையை அவரே கொடுத்து அவரே எடுக்கிறார். நான் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க, எவ்வளவு அழகு பாருங்க. நீ எதுவும் உந்திலிருந்து எடுத்து தர வேணாம், நான் தரேன், நான் தரதுல இருந்து எனக்கு தா, அதையும் உனக்கு திருப்பியே உனக்கே கொடுத்துருவேன். ஆனா இப்ப நீ அதை எடுத்து வைக்க மாட்டேன், அதனால அதை எடுத்து வச்சுக்கிறேன், உனக்கு தேவையானப்ப அதை நான் கொடுப்பேன்.
that is from the supernatural source. ஆமென். உங்க சோர்ஸ் இன்னைக்கு ஜீரோவா இருக்கலாம், அவர் சோர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே ஜீரோவாக. புரிஞ்சிருச்சுங்களா? இதான் ஆண்டவர், இதான் ஆண்டவர். சுஜினையா போட்ட ஒரு காணிக்கையும் இன்னும் இந்த பேக்ல வச்சிருக்கிறேன். ஆண்டவரே பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, அவர் ஃபினான்ஸை பிளஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த பேக்குள்ள இருக்கிற எல்லா காணிக்கையும் அவருக்கு தான். இந்த சர்ச்சை ஆரம்பிச்சதுலேருந்து நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னல சாட்சி. ஏன் அதை சொல்றேன்னா, தேவனுடைய காரியங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும், கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும். ஆபிரகாம் அதை பார்த்தோன்னே, ஆடை பார்த்தோன்னே, இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் யெகோவா ஜைரா, the Lord see to it. ஏன்னா அவன் மேலே வரும்போது என்ன சொன்னான் ஐசக் கிட்ட, பலி எங்கன்னு அப்பா கிட்ட கேட்குறான் புள்ள. பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார். நடந்துருச்சா? இந்த மாதம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட் எவர் யூ வாண்ட், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். at the right time God will provide it. ஆமென் சொல்லலை? நல்லா மறுபடியும் சொல்கிறேன், at the right time, at the right place God will provide what you want. சரியான இடத்துல சரியான நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் 85 சங்கீதம் 12 கொடுத்தேன். தர்றது என்னத்தை தருவார்னா, கெட்டதை தரமாட்டார், நன்மையானதை தருவார். ஆமென். நன்மையானதை தருவார். இன்னிலிருந்து நீங்க அவர் நன்மையானதை உங்களுக்கு தரும்போது நீங்க காயின் மாதிரி இருக்கக்கூடாது. காயின் யாரு? ஆதாமுடைய ரெண்டாவது புள்ளையா மூத்த புள்ளையா? மூத்த புள்ள. கெயின் ரெண்டாவது புள்ளையா மூத்த புள்ளையா? சொல்லுங்க சட்டுன்னு. அவ்வளோ டவுட்டா? ஜெனிசிஸ் எடுங்க, கெயின் ஏபல் எடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எடுங்க, நான் சொல்லிட்டு அது மண்டையில் நிற்காது, நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா மண்டையில் நிற்கும். ஆதியாகமம் எடுங்க, 4th chapter வாங்க. வாசிங்க. 4th chapter இருக்கு பாருங்க, வாசிங்க. இப்ப யாரு மூத்தவன்? இப்ப புரிஞ்சிருச்சா? முதல் வசனத்திலே இருக்கு. ரொம்பலாம் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. டவுட்டா டக்குன்னு பைபிள் ஓபன் பண்ணி டக்குன்னு செக் பண்ணிடணும். ஓகே? ஆமா, எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும், எந்த அதிகாரத்தில் எது இருக்குது அப்படின்னு. நீங்க வளர்ந்துடணும், இனிமேல் பைபிள்ல நல்லா வளரணும். ஆமென். காயின் மூத்தவன், சின்னவன் இளையவன் ஏபல், ஆபேல். 2 பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க கடவுளுக்கு. வளர்ந்து வந்து ஆபேலுடைய டேஸ்ட் என்னன்னா நான்வெஜ், ஏபலுடைய டேஸ்ட்னா நான்வெஜ், கெயினுடைய டேஸ்ட்னா வெஜ்ஜு. இப்ப கெயின் என்ன பண்றான்? பார்க்குறான், நிறைய இருக்குது, ஆனா அது எதுக்கு இதெல்லாம் எடுத்து நல்லதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டு பொறுக்குறாங்க. சலிச்சு போனது, வதங்கி போனது, கொஞ்சம் ஒரு மாதிரி அடிப்பட்டது, இந்த மாதிரிலாம் பொறுக்குறாங்க. காய்களை பொறுக்கி எடுத்துட்டு போய் அதை காணிக்கையா கொடுக்குறோம். ஹார்ட் நல்லா இல்லை, கடவுள்கிட்ட கொடு. ஏங்க இங்க ஊழியக்காரன் கூட கிடையாது, டைரக்டா கடவுள். உங்களுக்கு புரியுதா? நீங்க கொடுக்கிற காணிக்க ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் அதை வாங்குகிறாருன்னு எபிரேயர் போட்டிருக்கு. எங்க மூலமா தான் அவர் வாங்குறாரு, அது அவருக்கு போய் சேரும். அவருடைய கணக்குல ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. ரோட்ல போற ஒரு ஏழைக்கு நீங்க இறங்கி ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். அது மாதிரி நீங்க கொடுக்குற இந்த காரியம் கடவுள் வாங்குறாரு, அது அங்க ஆட் ஆயிட்டு இருக்கும் உங்க பேர்ல. இவன் போய் டைரக்டா கடவுள்கிட்டே கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, வதங்கினது, சலிச்சு போனது, அழுகி போனது. எதுக்கு? நம்ம நல்லது அவ்வளோ, ஏன்னா இது நம்ம வித்தா நம்ம சாப்பிட்டா அப்படின்னு அவனுக்கு செல்ஃப் உள்ள ஆப்ரேட் ஆயிட்டு. இவன் இப்படி பண்றானா? ஏபல் என்ன பண்றான்? ஆடை வெட்டுறான். ஆடை வெட்டிட்டு
அதுல எது ரொம்ப ஒசந்த கறியோ அந்த கறிகளை எடுக்கிறான். கழுத்து கறி, ஹார்ட்டு, தலையீற்று, தலைக்கறி. இப்போ தலையீற்று அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கறிங்க அதெல்லாம், அதாவது பெஸ்ட் குவாலிட்டின்னு வாங்கல. ஆடுலயே முதுகெலும்பெல்லாம் சாப்பிட முடியுமா? பிரியாணிக்கு போய் கறி கேட்டீங்கன்னா முதுகெலும்பா வெட்டி கொடுக்குறாங்க கடையில். பார்த்தீங்கன்னா கேட்டால் எலும்போட போடுங்க சார், சாறு இறங்கினாதான் டேஸ்ட்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க நம்மளை. அந்த மாதிரி கூட ஏபிள் கொடுத்துருக்கலாம். அவன் ஒர்த்தா கொடுக்குற ஆஃபரிங், அதை போட்டு நெருப்புல போட்டு அது சூப் எரியணும். தலையீற்றை கொடுத்தான். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு மாம்சம் அது மேட்டர் கிடையாது, காயின் கொடுத்த காய் அது மேட்டர் கிடையாது. 2 பேருடைய இதயம் தான் ஆண்டவருக்கு மேட்டர். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் ஏதேனே கொடுத்தாரு. ஏதேன்ல தான் விவசாயமே நடக்குது. ஏதேன்ல தான் காய் பழம்லாம் வருது. ஏடா நான் கொடுத்ததை எனக்கே எடுத்து கொடுக்கறதுக்காடா உங்களுக்கு வலிக்குது? காயின் கிட்ட என்ன கேள்வினா, ஏன்னா நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி உனக்கு அந்த காரியத்தை கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உன்கிட்ட உன்னை கொடுத்தா அதை கொடுக்கறதுக்கு உனக்கு உன் மனசு வரலையடா? அவ்வளவுதானாடா நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற? இவ்வளவு கொடுத்தவருக்கு நம்ம இதை கொடுத்தா என்ன இன்னும் தருவாரு அப்படின்ற எண்ணம் உனக்கு வரலையாடா கெயின் அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆனா ஏபிள் அப்படி இல்லை, அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஈடனை கொடுத்தது கர்த்தர், ஈடன்ல வாழ வச்சது கர்த்தர், அம்மா அப்பாவை கிரியேட் பண்ணதே கர்த்தர். அப்ப இவருக்கு தி பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அவன் பார்க்கறான் பாருங்க, பெஸ்ட்ல நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கை பலருக்கு இன்னும் கனவு தான், கிடைக்கல இன்னும். அது வாட் யூ ஆர் லிவிங் டுடே இஸ் ஃபார் மெனி இட்ஸ் ட்ரீம். இன்னும் அவங்க கனவு கண்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் அது அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வரீங்க, இன்னமும் நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு தடவை கூட போயிட்டு வர வாய்ப்பு கூட இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. வாட் யூ ஆர் லிவிங் டுடே இஸ் ட்ரீம் ஃபார் சம்ஒன். ஸோ பி ஸோ கிரேட்ஃபுல். ஒரு அழகான வார்த்தை இல்லை? வாட் ஐ எம் லிவிங் டுடே இஸ் அ ட்ரீம் ஃபார் சம்ஒன். இந்த வேர்டை என்கிட்ட போன மாதம் ஆண்டவர் கொடுத்தாரு, 22ஆம் தேதி. ஷேக் ஆயிட்டேன். நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவர்னு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாட் யூ ஆர் லிவிங் டுடே இஸ் சம்ஒன்ஸ் ட்ரீம் அப்படின்ற. ரொம்ப டைம் ஆயிடுச்சோ? முடிச்சு. அப்ப அந்த வேர்டு வந்தோடனே சைலண்ட் ஆயிட்டான். ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்ட்டு சட்டுன்னு சட்டில் ஆயிட்டான். ஏன்னா ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். காயின் கொடுத்த காய்கறியும் ஆண்டவருக்கு வேணாம், ஆபேல் கொடுத்த கறியும் ஆண்டவருக்கு வேணாம். ஆண்டவர் வேண்டியது ஏபேலுடைய ஹார்ட், காயினுடைய ஹார்ட். இன்னைக்கு 2 பேர் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை தான் பார்க்குறாரு. உங்கள் ஹார்ட் எப்படி இருக்கு? நீங்கள் கொடுக்க போகிற, இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் ஒரு காணிக்கை எட்டுன்னு வந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க உங்களுடைய காணிக்கை தசமபாகத்தை எட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ இது நீங்கள் கொடுக்கும்போது காயின் மாதிரி ஐயோ நமக்கு அவ்வளோ தேவை இருக்கே, இது இருக்கே அது இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது அப்ரூவ் ஆகாது. நீங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா அப்படி கொடுக்காதீங்க. யூ பெட்டர் யூ கீப் இட் யுவர் செல்ஃப். அவங்க கிட்ட வாங்காதன்றாரு ஆண்டவர். எக்ஸோடஸ் சாப்டர் 25ல கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தன் மனப்பூர்வமா உங்ககிட்ட காணிக்க கொடுத்தா, தசமபாகம் கொடுத்தா வாங்கிக்கோ. மனப்பூர்வமா கொடுக்கலன்னா வாங்காத. உனக்கு அது வேணாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு வேற. ஹார்ட்டை கேட்கிறாரு. ஆனா அது ஏபிள் மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து உங்க தசமபாகத்தை காணிக்க இந்த முதல் வார சண்டே கம்யூனியன் எடுத்துட்டு நீங்க வைக்கும் போது நீங்க அதை உங்க ஹார்ட் எப்படி இருக்குது? மனப்பூர்வமா. எனக்கு எங்க அப்பா ஈடனை கொடுத்தாரு, இந்த வேலையை அவர் தான் கொடுத்தாரு, இந்த பிரயாணத்தை அவர் தான் கொடுத்தாரு. ஒரு நாளும் வேலைக்கு போக முடியாதபடி பல டென்ஷன் இருந்தது, ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் தான் என்னை கொண்டு போனார் அப்படின்ற நன்றி உள்ளத்தோட ஏபிள் மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். இதுதான் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த ஆட்டை கொடுத்தார். உங்க வீடை கட்டுறதுக்கு என்ன பணம் வேணுமோ அதை கர்த்தர் தருவார். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஈசாக்கு இருந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் இஸ் சன் அப்படின்னு போட்டிருக்கு.
அவன் புள்ள இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வேற ஒரு காணிக்கை அவன் வச்சு ஆகணும்ல. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறார். இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ரெண்ட், இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ரெண்ட் அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு அவர் சொந்த வீடை கட்டளையிடுவார். ஆமேனே வரல. Instead of his son, God gave ram. Instead of rented house, God will give you own house. Instead of your debt, God will give you multiplication. Instead of your weakness, God will give you strength. Instead of your disease, God will give you holiness and healing. உங்க வியாதிக்கு பதிலா கர்த்தர் ஆரோக்கியத்தை தருவார். ஆமென். உங்க தரித்திரத்துக்கு பதிலா கர்த்தர் செல்வத்தை தருவார். ஏன்னா ஈசாக்குக்கு பதிலாக ஆடை கொடுத்தாரு. அதை கொடுக்க அவரால் முடியும், அவரால் கிரியேட் பண்ண முடியும். நேற்று வாக்குத்தத்த ஆராதனையில் வெளியில் ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் சோர்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை, அவர் சோர்ஸ்லேருந்து அவர் ஒன்று வச்சு உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் சோர்ஸு இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு போயிடும். என்ன ஆமாவா இல்லையா செக் பண்ணி பாருங்க. உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணி ஒரு 1 lakh கேட்குறீங்க, இல்லை ஒரு 3 lakhs கேட்குறீங்க அப்படின்னா, ஏய் வாட் ஆர் யூ ஆஸ்கிங் மேன் அப்படின்னு ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் நிலைமை தெரியும். உங்களால் திருப்பி தர முடியுமா தர முடியாதான்னு யோசிப்பாங்க. நீங்கள் மில்லினியராக இருந்தால் உங்ககிட்ட 10 லட்சம் கூட டக்குன்னு கொடுத்துருவாங்க. இஃப் யூ நாட் அ மில்லினியர் உங்களுக்கு 1000 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இஸ் அ மல்டி பில்லியனியர், ட்ரில்லியனியர், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அவரு கொடுக்க விரும்புறாரு. ஆமென் சொல்லல யாரும் செய்யாதீங்க ஆண்டவரே, ஆமென் சொல்லாதவரையும் செய்யாதீங்க. நான் ஆவியில நிறைஞ்சு சொல்லிட்டு இருக்கிறேன், இதை ஐ கேன் ஃபீல் இட். நான் நம்புறேன் உங்க லைஃப் எல்லாம் கர்த்தர் சும்மாவே விட மாட்டார், வேற மாதிரி உயர்த்துவார். ஆமென் அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் வீட்டில் தான் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தேன், 13-14 வருஷமா. ஆனால் 14 வருஷம் வெயிட்டுக்கு அப்புறம் எனக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்தாரு. நான் இந்த லெவலுக்கு ஏறி வர்றதுக்கு எனக்கு அத்தனை வருஷம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. ஆனால் அப்போல்லாம் நேச்சுரல்லையே நான் மூவ் ஆனேன், சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே போவே இல்லை. எனக்கு க்ரோத்தே வரல. நான் சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே வந்தேன், கட்ட 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 கடன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரல்னா பயத்தோடையே ஓடும், சந்தேகத்தோடையே ஓடும். சூப்பர் நேச்சுரல்னா தில்லா தெனாட்டம் நிற்கும், பார்த்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, God will see to it. நீங்கள் இருக்கீங்க சார், உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பிள்ளைங்களும் சில விஷயத்துக்கு பயப்பட மாட்டாங்க, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்க்கு. ஏன் சொல்லுங்க? you are earning, they know you will see to it every month. உண்மை தானே? கரெக்டா இல்லையா? உங்கள் பிள்ளை படிக்கிறாரு, ஃபீஸ் கட்டுறதை பற்றி அவர் பயந்துட்டு இருப்பாரா? ஏன் பயப்பட மாட்டாரு? என்ன சொன்னீங்க? வேர்ட் நல்லா இருக்குல்ல, நான் கட்டிடுவேன் கண்டிப்பா. இதுதாங்க ஒரு பொல்லாத மனுஷர்களாகிய நம்ம தகப்பன் தாயா மாறிட்டா நம்ம இவ்வளோ பண்றோம்னா, நல்ல தகப்பன் அவர் பண்ண மாட்டாரா? இந்த அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். யோவான் சொல்றாரு, அப்போஸ்தலன் யோவான், கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஹெவன்ல போய் வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, கடைசி வருகையில, அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலேயே வாழ முடியும். ஹெவன்ஸ் லைஃப் இந்த பூமியில வாழ முடியும். எப்படின்னா, அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பூமியில நீங்க ஹெவனை பார்க்க முடியும், ஹெவன்லி பீயிங்கா வாழ முடியும். ஆமென். இன்னையில இருந்து கர்த்தர் உங்களை ஹெவன்லி பீயிங்கா வாழ வைப்பாரு. I speak supernatural growth, supernatural ability, supernatural knowledge, supernatural wisdom, supernatural prosperity, supernatural healing, supernatural healing. மறுபடியும் சொல்றேன், supernatural healing. ஆமென். இன்னையிலேருந்து எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக பாருங்க. நேச்சுரலான மைண்ட் செட்டை உடைங்க. சுஜினையெல்லாம் இனிமேல் நேச்சுரலான மைண்ட் செட்டை உடச்சிடணும். ஆமென். வேகமாக கட்ட 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 இப்போ நீங்கள் போயிட்டு வந்தாலும் சும்மா ட்ரைலரு, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு அடுத்தது இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார்.
வெயிட்டாக ஓப்பன் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதை விட அது சிறப்பாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கும், சில கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கும். இது மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி பார்த்து இருந்தவனுங்களாம் இப்போ உங்களை பார்த்தா வேறு மாதிரி பார்ப்பாங்க. கோயிலுக்கு போனது வேஸ்ட் ஆகலை, தேவ சமூகத்தில் இருந்தது வேஸ்ட் ஆகலை, வார்த்தையை கேட்டது வேஸ்ட் ஆகலை, கர்த்தர் செஞ்சுட்டாருப்பா, கடைசியாக ஜெயிச்சிட்டாம்பா அப்படின்னு பேசுகிற மாதிரி கர்த்தர் வைப்பார், செய்வார். இது கர்த்தர் இன்னொன்று செய்வார் பாருங்க, அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையாக இருங்க, அதில் ஒன்றுத்துலேயும் உண்மையாக இருங்க. எங்கே வேலை செஞ்சாலும் ஓனர் பார்க்குறான்னு வேலை செய்யாதீங்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு வேலை செய்யுங்க. உங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் எப்படி செய்யணும்னா, திஸ் இஸ் மை காட் கேவ் ஒர்க், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, என் கர்த்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, நான் அதை உண்மையாக செய்யணும். எங்களுக்கெல்லாம் மேற்பார்வையாளர் யாரும் கிடையாதுங்க, எங்களுக்கெல்லாம் கடவுள் தான். அந்த மாதிரி நீங்கள்